என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். திரைக்கூத்து நேயர்களே, நான் பல சேனல்லையும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்கவும், என்னுடைய கருத்துக்கள் எழுத்துக்களை படிக்கவும் வசதியாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். டிஸ்க்ளைமர்: நான் பேசும் கண்டென்ட்டுகள் மக்களின், குறிப்பாக பெண்களின் விழிப்புணர்வுக்கானவை. இந்த கண்டென்ட்டுகளுக்கு மட்டும்தான், என் பேச்சுகளுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பே தவிர, என் வீடியோக்களின் தம்ப்நெயிலில் இடம்பெறும் ஃபோட்டோக்களுக்கோ தலைப்புகளுக்கோ நான் பொறுப்பேற்க முடியாது. கண்டென்ட்டுக்குள்ளே போகிறேன். கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான டைரக்டரும் பாட்டு நடிகையும் குழந்தை பாக்கியம் பறிபோன பரிதாபம். நடிகையிடம் மண்டியிட்டு கெஞ்சிய வில்வித்தை நடிகர். இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1980களில் முன்னணி கதாநாயகி அந்த பாட்டு நடிகை. பாடல்களின் தொடக்கத்தை குறிக்கிற வார்த்தை அந்த நடிகையோட பெயர். பஞ்சாபில் பிறந்து வளர்ந்தவர். தெலுங்கு, கன்னட படங்களில் ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு கோலிவுட்டில் சிவாஜி ஃபிலிம்ஸ் படம் மூலமாக பிரபுவுடன் நடித்தவர். சிவாஜி ஃபிலிம்ஸ் படங்களில் நடிப்பது என்றாலே அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய கௌரவம். அந்த அவ்வளவு பெரிய சிவாஜி ஃபிலிம்ஸ் படத்தில் பிரபுவுக்கே ஜோடியாக நடித்த நடிகை. அதன் பிறகு தமிழில் ரஜினிகாந்த், விஜயகாந்த், கார்த்திக், அர்ஜுன், முரளி, ராமராஜன், ராம்கி, எஸ்வி சேகர் என பல முன்னணி நடிகர்களுடனும் நடித்து பாப்புலர் ஹீரோயின் ஆனார். நட்சத்திர படத்தில் நடிக்கும்போது வில்வித்தை நடிகர் இவரிடம் தன் ஆசையை தீர்த்து கொள்ள துடியாய் துடித்தார். பல முயற்சி எடுத்தார். ஆனால் நடிகை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. கடைசியாக தனி அறையில் இருக்கும்போது நடிகையின் காலில் விழுந்தே கெஞ்ச தொடங்கிவிட்டார் வில்வித்தை நடிகர். அதன் பிறகு மனம் இறங்கி அந்த நடிகரின் ஆசையை பூர்த்தி செய்தார். அதுதான் இந்த பாட்டு நடிகையின் தனி குணமே. இவர் பட வாய்ப்பு காட்டினாலோ, அதிக பணம் தருவதாக சொன்னாலோ அதற்கெல்லாம் மசியவே மாட்டார். ஆனால் கெஞ்சினால் இரக்கம் காட்டுவார். அது இந்த நடிகையின் குணம். நடிகைக்கு எல்லாம் ஏறுமுகமாகத்தான் போய்கொண்டிருந்தது. அப்போது உடல் பருமனான அந்த பிரபல இனிஷியல் டைரக்டரின் படத்தில் நடித்தபோதுதான் அவருக்கு வாழ்க்கையில் வில்லங்கம் உழைத்தது. அந்த வில்வித்தை நடிகர், அந்த இனிஷியல் டைரக்டர் கஞ்சா புகைக்கும் பழக்கம் கொண்டவர். இன்றைக்கு பிரபல பாடகி சுசித்ரா சினிமாவில் ட்ரக்ஸ் கலாச்சாரம், போதை மருந்து கலாச்சாரம் இருப்பதை பற்றி உண்மைகளை பேசியிருக்கிறார். இதை பார்த்துவிட்டு பல பேர் இன்றைக்கு தான் ஏதோ சினிமாவில் புதிதாக போதை மருந்து கலாச்சாரம் வந்திருப்பதாக நினைக்கிறார்கள். அந்த வீடியோவில் சுசித்ரா பல உண்மைகளை பேசியிருக்கிறார். ஆனால் கமல்ஹாசன் தன் பிறந்தநாள் பார்ட்டியில் கொக்கையின் போதை மருந்தை வருகிறவர்களுக்கு கொடுக்க செய்வார் என்று சொன்னது தவறான தகவல். கமல்ஹாசன் கருப்பு பணம் கூட வாங்கக்கூடாது, சட்டவிரோதமாக எந்த காரியமும் செய்யக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பவர். அதற்காக தன்னுடைய சம்பளம் முழுவதையும் வெள்ளை பணமாகவே வாங்கி கோடிக்கணக்கில்
வருமான வரி கட்டுவதில் முதன்மையான நடிகர் கமல்ஹாசன். எனவே அப்படிப்பட்டவர் சட்டவிரோதமான போதைப் பொருளை விநியோகித்தார் என்பது தவறான தகவல். மற்றபடி சுசித்ரா பேசிய பல செய்திகள் உண்மையான செய்திகள் தான். சுசித்ராவுக்கு நான் நன்றி சொல்லக்கூட விரும்புகிறேன். ஏனென்றால் சினிமா நடிகனை வழிபாடு செய்யாதீர்கள், நீங்கள் வழிபாடு செய்யும் அளவுக்கு எந்த நடிகனுக்கும் நடிகைக்கும் தகுதி கிடையாது என்பது என் எல்லா வீடியோக்களின் அடிநாதமாக இருக்கும் ஒரு விஷயம். அதையே தான் சுசித்ராவும் உண்மை என்று தன் பேட்டியின் மூலம் மெய்ப்பித்திருக்கிறார். ஸோ போதை மருந்து கலாச்சாரம் என்பது சினிமாவில் காலகாலமாக இருந்து கொண்டிருப்பது தான். அந்த காலத்தில் நான் சொல்கிற அந்த சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் கூட அது இருந்தது. அந்த பிரபல இனிஷியல் டைரக்டர் கஞ்சா பயன்படுத்துபவராக இருப்பவர். அவர் மூலமாக இந்த நடிகைக்கும் அந்த கஞ்சா பழக்கம் தொற்றிக்கொண்டு விட்டது. அந்த இனிஷியல் டைரக்டரின் முதல் படத்தில் இவர் மைக் மோகனுடன் ஜோடியாக நடித்திருப்பார். அதன் பிறகு அதே இனிஷியல் டைரக்டரின் அடுத்த படத்தில் கார்த்திக்குடன் ஜோடியாக நடித்திருப்பார். அதன் பிறகு வேறு டைரக்டரின் படங்கள் நடிக்கப் போகும்போது கூட இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டதால் அந்த பாட்டு நடிகைக்கு அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. எனவே அவரிடம்தான் கஞ்சா கிடைக்கும் என்பதற்காக அவரை நாடி போக ஆரம்பித்தார் நடிகை. இப்படியாக அந்த இனிஷியல் டைரக்டரும் பாட்டு நடிகையும் கஞ்சா பார்ட்னர்களாக மாறிப்போனார்கள். கஞ்சா பார்ட்னராக மாறிப்போனவர்கள் நாளடைவில் லைஃப் பார்ட்னராகவும் ஆகிவிட்டார்கள். அதாவது அந்த இனிஷியல் டைரக்டரும் பாட்டு நடிகையும் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் திருமணத்திற்கு பிறகுதான் அந்த கஞ்சா பழக்கம் எவ்வளவு உடல்நலத்திற்கு தீங்கானது என்பது அந்த நடிகைக்கு புரிய வந்திருக்கிறது. கஞ்சா அதிகமாக புகைப்பவர்களின் உடம்பில் உள் வெப்பம் அதிகரித்துவிடும். உள் வெப்பம் அதிகரித்து விட்டால் அந்த நபரின் விந்தணுக்களின் வீரியம் குறைந்துவிடும். அப்படி விந்தணுக்களின் வீரியம் குறைந்து விட்டால் அந்த நபரால் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த இனிஷியல் டைரக்டருக்கும் அதுதான் நடந்தது. அந்த நடிகையோ குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசையோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். ஆனால் குழந்தை பேர் இல்லை. லோக்கல் டாக்டர்கள்கிட்ட போனப்போவும் கஞ்சா பழக்கத்தின் காரணமாக அந்த விந்தணுக்களில் வீரியம் இல்லாமல் போய்விட்டது. அந்த கணவனால் ஒரு குழந்தைக்கு அப்பாவாக முடியாது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். இங்கிருக்கும் டாக்டர்கள் சொன்னது போதாது என்று அமெரிக்காவில் இருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களிடம் கூட இந்த தம்பதி போய் வந்திருக்கிறார்கள். அங்கும் இதே பதிலைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த இனிஷியல் டைரக்டரால், அதாவது இந்த நடிகையின் கணவரால் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாது என்று அமெரிக்காவிலேயே சொல்லிவிட்டார்கள். இதன் பிறகு மனம் வெறுத்து போனார் நடிகை. இந்த குழந்தையின்மை பிரச்சனை காரணமாகவே கணவனுக்கும் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடந்து ஒரு கட்டத்தில் விவாகரத்தும் செய்துவிட்டார்கள். அந்த டைரக்டர் அதன் பிறகு விரக்தி அடைந்து படங்கள் டைரக்ட் செய்வதையே நிறுத்தி கொண்டு வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறிப்போனார். காட்டுப்பகுதிகளுக்கு சென்று வனவிலங்குகளை படம் பிடிப்பதில் நீண்ட காலம் செலவிட்டார். அதன் பிறகு அவர் சென்னை திரும்பிய போது ஒரு பிரபல 2 எழுத்து டைரக்டர் இவரை நடிகராக அறிமுகப்படுத்தினார். தன்னுடைய படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். அந்த படமும் சூப்பர் ஹிட் ஆனது. இவருடைய நடிப்பும் மீடியாக்களால் பாராட்டப்பட்டது. இதையடுத்து அந்த இனிஷியல் டைரக்டருக்கு
நடிப்பதற்கு நிறைய பட வாய்ப்புகள் வர தொடங்கிவிட்டன. இன்றைக்கு அவர் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அந்த டைவர்ஸ் செய்த அந்த நடிகை நீண்ட காலம் சினிமாவிலிருந்தே ஒதுங்கி இருந்தார். இப்போதுதான் சமீபத்தில் பௌர்ணமி குறிக்கின்ற ஒரு திரைப்படத்தில் நடிக்க வந்திருக்கிறார். ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கிறார். எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசி வருகிற செய்திகள் மக்களின், குறிப்பாக பெண்களின் விழிப்புணர்வுக்கானவை. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.